ஹாய், இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் ஆம்லெட் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆம்லெட்குள்ளே வைக்கிற மஷ்ரூம் ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு, ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி போல் வதங்கி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஷ்ரூம் சேர்த்துக்கலாம். மஷ்ரூம் சேர்த்துட்டு நல்லா இதையும் ஒரு தடவை தாளித்து விட்டுறலாம். இப்போ நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், குருமிளகுத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். அவ்வளோதான். இதில் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக வேக வச்சு எடுத்துடலாம். நல்லா தண்ணி குறைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சாட் மசாலா, கார்னிஷிக்காக கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலர்னா நம்மளோட மஷ்ரூம் ஸ்டஃப் ரெடி. இப்போது ஆம்லெட்டுக்கு நான் 2 முட்டை எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு, பெப்பர் சேர்த்துட்டு நல்லா அடிச்சுக்கலாம். அடித்தாச்சு. இப்போ ஒரு தோசை தவாவில் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அடித்து வச்சுக்கிற முட்டையை ஊற்றி எடுத்துடலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப லைட்டாக எடுக்கணும், ஹெல்த்தியாக எடுக்கணும்னா இது வந்து ஒரு நல்ல ஆப்ஷன். அவ்வளோதான். நல்லா 2 பக்கம் திருப்பி போட்டு ஆம்லெட்டை வேக வச்சு எடுத்துடலாம். நம்மளோட ஆம்லெட் ரெடி. இப்போ இதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம் ஸ்டஃப் வச்சுட்டு நல்லா வந்து இதை ரோல் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி. வீட்டில் இருக்கிற பேசிக் இன்க்ரீடியன்ஸை வச்சு நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. அவ்வளோதான். இது உங்களுக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பீசஸ் கட் பண்ணிக்கோங்க. நான் 2 பீஸாக மட்டும் கட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதாங்க, நம்மளோட மஷ்ரூம் ஆம்லெட் ரெடி. ரொம்பவே ஹெல்த்தி அண்ட் ஈஸியான ரெசிபி. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.